3 லைட் ஹவுஸ் கீப்பர்ஸ் ஒரே நாள்ல மர்மமான முறையில காணாம போறாங்க. அவங்கள எங்க தேடியுமே கிடைக்கல. இது இன்னும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருந்துட்டு இருக்கு. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் குணா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸ்காட்லாண்ட்ல சின்னதா ஐலாண்ட் ஒன்று இருக்கு. அந்த ஐலாண்டோட பேர் தான் ஆலன்மோர் ஐலாண்ட். அங்க எல்லா ஸ்பெசிலிட்டியோட ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல மிஸ்ட்ரியான சம்பவம் நடக்குது. அதே போனா 1900 காலகட்டத்துல அங்க 3 லைட் ஹவுஸ் கீப்பர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த 3 பேர் யாருன்னா தாமஸ் மார்ஷல், ஜேம்ஸ் டுகாட், அப்புறம் டொனால்ட் மெக்கார்த்தர். சரியா டிசம்பர் 20 அந்த தீவு வழியா ஒரு கப்பல் ஒண்ணு வருது. அங்க லைட் ஹவுஸ்ல லைட் எரியாம இருந்திருக்கு. அந்த கப்பலோட கேப்டன் கவனிக்கிறாரு. பொதுவா லைட் ஹவுஸ்ல லைட் எரியலன்னா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு நல்லாவே தெரியும் அங்க வர கப்பலோட கேப்டன்ஸ் எல்லாருக்குமே. ஷிப்போட கேப்டன் மீட்பு படைக்கு கால் பண்றாரு. அவங்களும் சில நாட்கள் கழிச்சுதான் அந்த இடத்துக்கு வராங்க. இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் தெரியுது அவங்க 3 பேரும் அந்த இடத்துல இல்லைன்னு. இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னா, கிச்சன்ல சமைச்ச சாப்பாடு அப்படியே இருந்திருக்கு. தட்டுல சாப்பிட்டு இருந்த சாப்பாடை அப்படியே விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அவங்க உட்கார்ந்துட்டு இருந்த சேர்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடந்திருக்கு. லைட் ஹவுஸ் லாக் புக்ல புயல் ஒண்ணு வருதுன்னு எழுதி இருந்திருக்காங்க. ஆனா அன்னைய டேட்ல எந்த ஒரு புயலுமே வரல. அவங்க யூஸ் பண்ண ரெயின் கோட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்தபடியே இருந்திருக்கு. ஆனா அவங்க எங்கன்ற சந்தேகம் மட்டும் மீட்புக்குழுக்கு பயத்தோட உச்சிக்கு கொண்டுட்டு போயிடுது. தேடுதலை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. அந்த தீவு மட்டும் இல்லாம பக்கத்து கடற்கரையிலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க இருந்ததுக்கான எந்த தடயமும் அவங்க கிட்ட கிடைக்கல. ஒருவேளை கடல்ல வேடிக்கை பார்க்கும் போது பெரிய அலை அடிச்சுட்டு போயிருக்குமோ அப்படின்ற சந்தேகம் வருது. ஆனா அதையும் உறுதியா தெளிவா சொல்ல முடியல அந்த டீமுக்கு. 3 பேரும் எப்படி ஒன்னா காணாம போயிருக்க முடியும்? லைட் ஹவுஸ் ரூல்ஸ் படி லைட் ஹவுஸ்க்குள்ள யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும். அப்போ ரூல்ஸை மீறி இருக்காங்களா? இல்ல எமர்ஜென்சி சுச்சுவேஷனால போட்டதை போட்டபடியே போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்களா? அந்த 3 பேரும் அங்க இருக்கக்கூடாதுன்னு யாராவது மிரட்டி இருப்பாங்களா? இப்படின்ற சந்தேகம் அந்த டீமுக்கு வருது. அவங்க உயிரோட இருக்காங்களா, இறந்துட்டாங்களா அப்படின்றது இன்னும் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. அப்போ அவங்க எங்க தான் போயிருப்பாங்க? என்னதான் ஆயிருக்கும்? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.